புதிய உறவுகள் அறிமுகமாவார்கள். புதிய காதல் கும்பராசிக்கு மலரக்கூடிய சூழ்நிலைகளை தரும். 8ல் இருக்கக்கூடிய கேது விலகிறதுனால கொடுக்கல் வாங்கல இருந்த சிக்கல்கள் எல்லாமே சரியாகும். பணம் வாங்கி ரொம்ப நாளாக கொடுக்க முடியல, கடன் வாங்கிட்டு என்னால் அடைக்க முடியாமல் இருந்துச்சு, ஒரு லோன் போட்டு கட்ட முடியல, லோனை அடைக்கிறதுக்கு இன்னொரு லோன் எடுத்து அதில் ஒரு தேவையில்லாத பிரச்சனையில் நான் மாட்டிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் அந்த கடனை படிப்படியாக கண்டிப்பாக அடைத்தே தீருவீர்கள். வம்பு வழக்குகளில் மாட்டிக்கிட்டு தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல பாசிட்டிவான தீர்ப்பை கடவுள் கொடுப்பார். அதே மாதிரி கும்பராசிக்கு 9வது இடத்தை குரு நேரடி பார்வையாக பார்க்குறாருங்க. இப்போ 9 குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய எதிர்பார்த்திராத ஒரு திருப்பம் இந்த வருஷத்தில் அவங்களுக்கு மே 11க்கு பிறகு நடந்தே தீரும். கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இந்த 5 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தீங்க, அந்த கான்ஃபிடென்ட்டை கடவுள் உங்களுக்கு இந்த வருஷத்தில் கொடுப்பார். பூர்வீக சொத்து பத்து சிக்கல்கள் எதாவது இருந்துச்சுன்னா அது சரியாயிடும். பூர்வீகத்தில் வேற ஏதாவது ஒரு தொல்லை இருந்துச்சு, என்னால் உட்காரவே முடியல அந்த வீட்டிலன்னா கண்டிப்பாக நீங்கள் குடும்பத்தோடு ஒன்று சேருவீங்க. வீட்டை விட்டு நான் இருக்கேன், ஊரை விட்டு இருக்கேன், நாட்டை விட்டு இருக்கேன்னு சொல்கிறவங்கலாம் ஒத்துமையாக ஒரு இடத்துல உட்காரக்கூடிய அமைப்பை தரும். அதே மாதிரி கும்பராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருங்க. எதிர்பார்க்காத தன வரவு வருங்க. எம்மா சம்பாதிச்சாலும் பாக்கெட்டில் 10 ரூபா இல்லைன்னு நினச்சி வருத்தப்பட்டீங்களா, இனிமேல் உங்கள் பை நிறைய காசு இருக்கும், உங்கள் பீரோ நிறைய பணம் வச்சு நீங்கள் செலவு பண்ணுவீங்க. யாரையும் எதிர்பார்த்து நான் போனது இல்லைங்க, எல்லாருக்கும் நான் தான் வாங்கி கொடுத்தேன், இன்றைக்கி நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு புலம்பிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரியான ஒரு காலத்தை கண்டிப்பாக கடவுள் கொடுப்பார்.